யூபிலி கொண்டாட்டத்தின் பொன்மொழி எதிர்நோக்கின் திருப்பயணிகள். உறுதியில்லா நிலை மற்றும் துன்பங்களை உருவாக்கிய பெருந்தொற்று மற்றும் போர்களின் மத்தியில் எதிர்நோக்கின் முக்கியத்துவத்தை நம் திருத்தந்தை பிரான்சிஸ் கோடிட்டு காட்டுகிறார். அமைப்பு ஆவணங்களை கற்றறிவோம். அத்துடன் மனிதன் முழுமைக்காகவும் திரு அவையுடன் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். இதைத் தொடர்ந்து 2025 ரோமை மாநகரின் யூபிலி வாயில் வழி நடந்து 4 பேராலயங்களுக்கும் திருப்பயணம் மேற்கொள்வோம் என்னும் திருத்தந்தையின் வார்த்தைக்கு ஏற்ப யூபிலி 2025 விழுமியங்களை நாம் வாழ்வாக்க என்னும் தலைப்பில் கருத்துரை வழங்க உள்ள அருப்பணி லூர்து சேவியர் அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்ய திரு சபரிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேரருப்பணி லூர்து சேவியர் அவர்கள் நம் மறைமாவட்ட குரு. நம் மறைமாவட்டத்திற்காக 2000ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில் அருள்பொழி செய்யப்பட்டவர். இவர் நம்முடைய மறைமாவட்டத்தில் பல பகுதிகளில் பணியாற்றி வருகின்றனர். எதிர்ப்பவர்கள் மத்தியில் யதார்த்தமும் ஏற்றமிகு காரியங்களை செய்து மக்களின் மனதில் மங்கா ஒளியாய் திகழ்ந்து வருபவர். சமூக போராளி, மனிதநேயமிக்க பண்பாளர், எளிமையாய் தன்னுடைய வாழ்வினால் பாடங்களை கற்றுத்தருபவர். மறைமாவட்டத்தில் பல பணிகள், அதிகாரங்கள் இவரை தேடி வந்த போதிலும் அவற்றை விடுத்து மக்களின் பணியில் நிறைவு காண ஆசைப்படுகின்ற தந்தையாக விளங்கி வருகின்றார். இத்தகைய சிறப்பும் மகத்துவம் கொண்ட தந்தைக்கு கரவொலி எழுப்பி யூபிலி 2025 விழுமைகளை நாம் வாழ்வாக்க எனும் தலைப்பில் கருத்துரை வழங்க தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய செம்மி மங்கலத்தின் பங்கு தந்தை டேனியல் சர்மா அவர்களே, முன்னதாக கருத்துரை வழங்கிய கோட இயக்குனர் தந்தை அவர்களே, மேலும் இங்கு வந்திருக்கிற இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல வந்திருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர் வாத்தியார் பலவேந்திரம் அவர்களே, இன்னும் மற்ற அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வேலைகளை என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். யூபிலி ஆண்டினுடைய ஒரு பின்னணியை, யூபிலி ஆண்டு என்ன என்பதையெல்லாம் ஒரு ஆழமான ஒரு கருத்தோடு, கடவுளுடைய படைப்போடு, கடவுள் எதை மனிதனோடு எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் அழகான கருத்துரையிலே தந்தை அவர்கள் ரிச்சர்ட் பெரேரா தந்தை அவர்கள், அருள் தந்தை அவர்கள் வழங்கினார். நீங்கள் எல்லாம் அதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோமா என்றால் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். எனவே யூபிலி ஆண்டினுடைய சில விழுமியங்களை, செய்ய வேண்டியவைகளை எப்படி நாம் வாழ்வாக மாற்றுவது, அது சாத்தியமா என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலையில அது சாத்தியமே இல்லை என்றுதான் சொல்றது. ரொம்ப கடினம். ஆனால் இதை செய்தால் ஒரு புது வாழ்வு அமையும். அதுல எந்த மாற்றம். ஒருவேளை இதெல்லாம் நம்ம அப்படியே டிஸ்டர்பா ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய வாழ்வு, இந்த செமி மங்கலத்தினுடைய திரு அவையின் வாழ்வு டோட்டலா மாறும். அது முழுமையான ஒரு பிரசுத்தமான ஒரு வாழ்வுக்கு அதை இட்டு செல்லும் என்பதிலே இந்த மாற்று கருத்து. அதுதான் திருத்தந்தை அவர்களும் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார். யூபிலி என்று சொல்லும் பொழுது 25, 50, 75, 100 என்று இந்த ஆண்டுகளை எல்லாம் யூபிலி ஆண்டுகளாக கொண்டாடுகிறோம். விவிலியம் குறிப்பாக 50 ஆண்டுகளை, 7 ஆண்டுகள் 49, அந்த 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு என்று அழைக்கிறது. விவிலிய ஆதாரங்கள் அதற்கு இருக்கிறது. லேவியர் ஆகமத்திலும் இந்த மருத்தந்தை பெரேரா அவர்கள் நிறைய கொட்டேஷன் சொன்னார். இந்த பின்னணியிலே யூபிலியை பற்றி நிறைய கருத்துரைகள் எல்லாம், அதை எப்படி கொண்டாட வேண்டும், அதை எப்படி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. காலம் நேரம் கருதி சுருக்கமாக இந்த கருத்துக்களை நான் சுருக்கிக் கொண்டு யதார்த்தமான இந்த வாழ்விலே செய்ய முடிந்ததா 2000 ஒரு விஷயம் நடந்தது. அதை சொல்லி நான் உங்களுக்கு இந்த கருத்துரை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக இந்த யூபிலி ஆண்டு என்பது
எப்ப இதெல்லாம் நம்ம திரு அவை கொண்டாட ஆரம்பித்தது என்பதை தந்தை அவர்கள் சொல்லியிருப்பார். இருந்தாலும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். எந்த ஆண்டு இதை ஆரம்பிச்சாங்க? ஜூபிலி ஆண்டு தெரியுமா? கேட்டீங்களா? கேட்கலையா? 1300ஆவது ஆண்டு நம்முடைய அப்போதைய திருத்தந்தையாருக்கு 8ஆம் போலிபாஸ் அவர்கள் தான் இந்த யூபிலி விழா கொண்டாட்டத்தை துவங்கி வைக்கிறார். அவர் தான் அதை இன்ஸ்டால் பண்றாரு. அது முத ஆரம்பிக்கிறார். அவ்வாறு ஆரம்பிக்கிற பொழுது அது அதுக்கு அப்புறம் வந்த வழி வந்து திருத்தந்தையர்கள் எல்லாமே இந்த விழாவை, இந்த யூபிலி ஆண்டை 25 ஆண்டுகளுக்கு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறார். உண்மையிலேயே சகோதரர் சௌரி அவர்கள் சொன்ன பொழுது யூபிலி ஆண்டு 2000 நாங்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டோம். நாங்களெல்லாம் யூபிலி ஆண்டினுடைய குருக்கள், எங்களுடைய குழுக்கள் எல்லாம் நாங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல கூட யூபிலி சகோதரர்கள் என்றுதான் நாங்கள் அதை போட்டு வைக்கிறோம். எதற்கு எல்லாம் சொல்லணும்னா, யூபிலி என்பது ஒரு மகிழ்ச்சியில், ஒரு விடுதலையில், ஒரு மாற்றத்தில், ஒரு மன்னிப்பின் அருட்காலம், ஒரு யூபிலி காலம். அதுதான் நம்முடைய திரு அவையும் திரு அவை வழியாக திருத்தந்தையும் வலியுறுத்தி நமக்கு அந்த வாழ்வுக்கான ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுதா பாட்டி? யூபிலி விழா இதெல்லாம் என்ன புரியுதா? என்ன புரியுது? இது யாருக்கான விழா? பங்குசாமி யூபிலி கொண்டாடுறாரா? இல்ல என்னுடைய யூபிலி பற்றி நான் சொல்றேன். இது யாருடைய விழா? ஒவ்வொரு இறை மக்கள் ஒவ்வொருடைய விழா, உங்களுடைய விழா. நீங்க கொண்டாடுறீங்க. இந்த 25வது ஆண்டுகள் பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு அது கொண்டாட்டம். ஒருவேளை 10 ஆண்டுகள் தான் இருக்கிற ஒரு குழந்தைகள் அது யூபிலி இல்லையானா அவங்களும் யூபிலி விழாவின் மகிழ்ச்சியிலே பங்கெடுக்கிறார். 50 வயதானவர்களும் இதில் மகிழ்ச்சியிலே பங்கெடுக்கிறார்கள். 70 வயது 80 வயதான மூதாட்டிகளாக நீங்களும் இதை பங்கெடுக்கிறீர்கள். எல்லாருக்கான ஒரு விழா இந்த யூபிலி விழா. ஏதோ ஒன்று மறைமாவட்டத்தில் பிஷப் கொண்டாடுறாரு போல, இதை பங்குசாமியார் கொண்டாடுறாரு இந்த விழாவிற்கு நீங்க பாருங்க, ஏதோ ஒரு கற்பனை பண்ணிருக்கிறார். புரிஞ்சுச்சா? செவி மண்டலத்திலே இந்த ஒரு சிறிய பங்கிலே அருட்தந்தை இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்திருப்பது, நான் அதான் சொன்னேன், இது ஒரு மறைக்கோட்ட அளவிலே மறை மாவட்ட அளவில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்க சிறிய பங்கிலே செய்கிறீர்கள். மக்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று நான் சொன்னேன். அதான் உண்மை. இந்த விழாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப இந்த யூபிலி ஆண்டை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது? நிறைய எனக்கு முன்னாடி சொன்ன தந்தை அவர்கள் அழகாக சொன்னார். நான் அதுல ஒண்ணு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி போடப்பட்டதை விட ஒன்னே ஒரு இடம் மட்டும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8-13 வசனங்களிலே என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி தான் நான் அதை எடுத்துக்கொண்டேன். யாராவது மைக்ல வாசிங்க, ஒரு 4-5 வசனம் தான். லேவியர் 25:8-13. ஆக இந்த யூபிலி ஆண்டு எப்படி உண்டாகிறது? அது என்ன வார்த்தைங்க? 1-2 வார்த்தைகள். அது முழுசோட 4 வார்த்தையை வார்த்தை நம்ம கொஞ்சம் புரிதா அதுல என்னென்ன செய்யலாம். அப்ப விவிலி அடிப்படையில என்ன சொல்லப்படுகிறது? இறையியல் அடிப்படையில என்ன சொல்லப்படுகிறது? 2ஆம் வத்திக்கான் சங்கம் இந்த யூபிலி ஆண்டுகளை பற்றி, இந்த கொண்டாட்டத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? அந்த அடிப்படையிலே இன்றைக்கு திருத்தந்தை எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை, ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார் என்பதை தான் நாம் இப்ப புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க சகோதரர். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் கனியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் யூபிலி ஆண்டுல எக்காலம் முழுங்கல் தோன்ற எப்போதுனா யூபிலி ஆண்டு. எக்காலம் என்னன்ற, எக்காலம் ஒரு மகிழ்ச்சியின் ஒரு ஒளி, மகிழ்ச்சியின் ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு ஒளி. போருக்கு போராடம் முறை சொல்லிக்கிறாங்க இல்லையா? போர் படை அடிக்கிறாங்க இல்லையா? போர் படை அடிச்ச உடனே போருக்கு தயாராகணும். எப்படி தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்த அந்த வீரன் போர் உடைகளை அணித்துக் கொண்டு, கேடயத்தையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு, ஈட்டியை எடுத்துக்கொண்டு, வாழை எடுத்துக்கொண்டு அவன் எப்படி தயாராகிறானோ அது போல இந்த எக்காலம் முழுங்குற பொழுது இந்த திரு அவையின் மக்கள் இவர்கள் என்ன செய்யணும்? தயாராக வேண்டும். இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் இந்த ஆண்டிலே, இப்படிப்பட்ட இந்த 50ஆவது ஆண்டிலே என்ன செய்யணும் அப்படின்னு மேற்கொண்டு வாசிக்கலாம். 5ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் ஒரு பரிசுத்தமான ஆண்டு, ஒரு புனிதமான ஆண்டு. ஏன் கேட்டா இவங்க எல்லாருமே
பாவங்களா இருந்தாலும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் நமக்கு எல்லாம் செய்திருந்தாலும் அதையும் நாம் மன்னிக்கணும். அடிமையா இருந்தா நாம் அவங்களை விடுதலை செய்யணும். கடன் வாங்கியிருந்தாலும் கூட அவங்களை கடனை நாம் மன்னிக்க வேண்டும். அதாவது ஒரு 25 வருஷமா 10,000 ரூபாய் கொடுத்து வட்டி வாங்கி வச்சுக்க ஊர்ல இருக்கும். அந்த அம்மாவால அந்த 10,000 ரூபாய 25 வருஷமா கொடுத்துருக்க முடியாது. அந்த 10,000 வட்டிக்கு அந்த 10,000 வட்டியா 3 ஆண்டு 10,000 வாங்கிட்டு இருப்பான். எத்தனை ஆண்டுலாம் 25 ஆண்டுல யூபிடி ஆண்டுலாம் சொல்றது தெரியுமா? அப்படி 10,000 ரூபாய் கடனுக்கு வட்டி வாங்கி 30,000 ரூபாய் வட்டி வாங்கிட்டு இல்லையா? அப்ப அசல் 10,000 கொடுத்து 30,000 ரூபாய் நீ வட்டி வாங்கிட்ட. அதுக்கப்புறமும் அந்த யூபிடி ஆண்டு இந்த ஆண்டு வந்துருச்சா அது மாதிரி கடனாளர் என்ன சொல்றாங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணு கேட்கக்கூடாது. உறுதியா கிடையாது. இதுல மறுபடியும் அவன் துண்ட கைதுல துண்ட போட்டு நீ வாங்குறனாக்கா அது பாவம் செய்யும். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான செய்யும், யூபிடி ஆண்டுக்கு எதிரான செய்யும். இதுதான் வாழ்வாதாரம், இதுதான் வாழ்க்கையின் மாற்றம், இதுதான் அழைக்கப்படுகிறது. வாசிக்கும் அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் இனப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். உங்க சொந்த நாட்டுக்கு அது பற்றி அழகா சொன்னார். இது என்னுடைய செவிமண்டலம், நான் பிறந்த மண், எனக்கு மண்ணுக்கு சொந்தமான இடம். இந்த சொந்தமான இடத்திலே நான் திரும்பி செல்ல வேண்டும். நம்ம நீங்க கூட நிறைய காசா இஸ்ரேல் போர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த காசா இஸ்ரேல் போரை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க. சண்டை நடக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பலவிதமாக அந்த இடத்தை பற்றி அந்த இஸ்ரேல் நாடு என்பது அது அவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம். ஒவ்வொரு வரலாற்று காலத்திலும் ஒவ்வொருவர் அதை ஆண்டிருக்கிறாரு. ஆனா பூர்வீக குடிகள் யாருன்னு சொன்னா யாரு? யூதர்கள் தான். அவங்களுக்கு தான் அந்த கடவுள் அந்த இடத்தை அவர் கொடுத்தார், அந்த எருசலேமை கொடுத்தார். எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 2000 ஆண்டுகளுக்கு வரலாறு உள்ளது. இவங்க என்ன பண்றாங்க? 1918 பேசுறாங்க. ஒரு 80 ஆண்டு காலத்துடைய வரலாறு பேசுகிறார். ஆனால் 2000 ஆண்டு கால வரலாற்றை மறந்து விடுகிறார். எனவேதான் அந்த மக்களுக்கு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வேண்டுகோள் கொடுக்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்க எங்க போய் குடியேறீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய புதிய நாட்டையே கொடுக்கறதுக்கு தயாரானாங்க. ஆனா அந்த யூத மக்கள் என்ன செய்யறாங்க? எங்களுடைய பிறப்பிடமாகிய அந்த எருசலேமை மையப்படுத்தி எங்களுக்கு கொடுங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? பல இடங்களில் சிதறடிக்கப்பட்ட, பல இடங்கள் காலங்களிலே சிதறடிக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டுமாய் ஒன்று திறந்து அங்கே ஒரு சிறிய நாட்டை உருவாக்குறாங்க இஸ்ராயல் நாடு. அதை நம்ம அது எப்ப நடந்துச்சுன்னா 1918 இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் வரலாற்று பூர்வமாக தவறாக இதை இஸ்ராயல் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க, இது அவன் நாடு இல்லை இதெல்லாம் சொல்லுகிறாங்க. அவங்க நுணுக்கமா பார்த்து இந்த திருவிவிலியத்தின் அடிப்படையில் சொந்த நாட்டுக்கு திரும்புங்க, உங்க மண்ணில போய் வாழுங்க என்ற அழைப்பை அவர்கள் மேற்கொண்டார். அதுதான் நடக்குது. இந்த போராட்டம் தான் இவங்க வரும்போது அந்த ஆண்டே போர் நடந்துச்சு. அந்த போர்ல என்ன பண்ணாங்க? படைகளின் ஆண்டவரை நம்புகிற அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் பலம் கொடுத்தார், அவங்களை வெல்ல வைத்தார். சிறு மந்தையா இருந்தாலும் அஞ்சாதே, நான் உன்னோடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி எல்லா 7 பெரிய நாடுகள் படைகளோடு வந்த போது கூட அந்த 7 நாட்டு படைகளையும் 7 நாளில் விரட்டி அடித்தார்கள் இந்த யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள். எவ்வளவு பெரிய பலம் பார்த்தீங்களா? அதுதான் கடவுளுடைய ஆட்சி. எனவேதான் இதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டு கீழ்ப்படியும் பொழுது, அதை நீங்க வாழும் பொழுது கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். ஆண்டவனே என் பக்கம் வா, கேள்விப்பட்டீர்களா? சினிமா டயலாக். அதுக்கு சினிமா டயலாக் இல்லை, அது விவிலிய டயலாக். ஆண்டவனே என் பக்கம், ஆண்டவனுடைய பெயரை கொண்டு நிறுத்திட்டு படைகளின் ஆண்டு, நாங்கள் போரிடுவது நாங்கள் அல்ல, போரிடுகிறவரை எங்கள் படைகளின் ஆண்டவர் என்று சொன்னாங்க யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள். நான் எங்கேயா சொல்ல போறோம்? என் கடவுள் படைகளின் கடவுள், அவர் எல்லாவற்றையும் வெல்லுவார் என்று சொன்னார். அந்த அதாவது எனவே நீங்கள் கடவுளை, அவருக்கு ஏற்புடையது, அவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் வாழும் பொழுதுதான் வாழ்வு உங்கள் பக்கம் திரும்பும். இல்ல நான் தான் பலசாலி, நான் தான் அந்த ஊர்ல நாட்டாம, நான் சொல்றதா எல்லாமே நீ நினைச்சிருக்க, நீ எங்கேயோ தோற்று கொண்டிருக்கிறாய், மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறாய், மெல்ல மெல்ல நீ வீக்கா இருக்கிறான். இதை வடிவேல் செய்த சொன்னாக்கா கட்டட ஸ்ட்ராங்கு, மீசெல்லாம் பெருசா வச்சு பயங்கரமா மறக்கிறது பேஸ்மெண்ட் வீக்கு என்றார். ஆக தவறு செய்கிறோம். அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாக்கா கடவுளுடைய வார்த்தையின் அடித்தளத்தில் நாம் சொல்ல வேண்டும். எனவேதான் இந்த யூபிலி ஆண்டிலே திருத்தந்தை சில விஷயங்களை முன்வைக்கிறார், விவிலியம் முன்வைக்கிறது. அது கொஞ்சம் வார்த்தை 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. 50ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், பயிரிட வேண்டாம், நிலத்துல தரிசா போடணும். நீங்க என்ன பண்ணுவாங்க?
கம்செட்டு தண்ணி ஏறி பாசனம் என்ன பண்ணுவாங்க, 2 போகம் தான் பயிர் வைப்பாங்க. ஒரு பாத்துக்கிறீங்களா வயசானவங்க ஒரு போகம் என்ன பண்ணுவாங்க, தரிசா விட்டுருவாங்க. சும்மா மாடுலாம் மேல சாணி போட்டுட்டு ஆடுலாம் வந்து அந்த சாணியை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயிர் வச்சாலும் எல்லாம் விளையும். இப்ப பாத்தீங்கன்னா விளைதான் பயிர் நட்ட ஒரு 10ஆம் நாளே பார்த்தா செவப்பாயிருது பயிர்லாம். நோய் அதுக்கு அந்த மருந்தாச்சு இந்த மருந்தாச்சு இதாச்சு. நெல் விளைய விட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு நெல் வருதுனாக்கா இவன் செலவு போனது 2,25,000 அப்ப எங்கிருந்து லாபம் முன்னு வராது. ஏன்னாக்கா அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுப்பதில்லை, தரிசாக விடுவதில்லை, ஓய்வு கொடுக்க வேண்டும். 50ஆம் ஆண்டுல அந்த நிலத்தை பயிரிட வேண்டாம். அப்படியே அந்த நிலத்துல பயிர் வந்தாலும் அது யாருக்கு சொல்லுங்க, பயிர் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். தானாய் விளைந்ததை நீ அறுக்க கூடாது. ஏன்னு கேட்டா அது கடவுளின் படைப்புக்கு சொந்தமான, அது ஒரு ஏழைக்கு சொந்தமான. ஊர்ல சாப்பாடு போய் அதை அறுத்து சாப்பிட்டாலும் அது அவனுடைய உரிமை. அதனால்தான் கதிர்களை நம்ம நெல் இப்பெல்லாம் மிஷின்ல போட்டு அறுத்துறீங்க. எங்க கதிர் விழுது, அந்த காலத்துல அருவா வச்சு இருப்பாங்க. அங்க ஒரு கதிர் செஞ்சோம். அதை என்ன பண்ணுவாங்க, இல்லாதப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க போய் ஒரு துண்டையோ வேட்டியோ கட்டிக்கிட்டு இடுப்புல முதுகுல அந்த கதிர் எல்லாம் பொறிக்க வச்சு எடுத்து வந்து வீட்டுல வச்சு காய வச்சு குத்தி வச்சு அதை ரைஸ் மில்ல கொடுத்தோ இல்லை முளைக்கு உழுது உரல போட்டு இடிச்சோ பச்சரிசி பலகாரம் சொல்றதுக்கோ எதுக்கோ இல்லாதப்பட்டவர்கள், நிலமில்லாதவன், வாழ முடியாதவன், அவன் அதை பயன்படுத்தினான். அவனுக்கு ஒரு சொந்தம். எனவேதான் அது என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அதை ஏதாவது தப்பி தேவை தப்பா வளைஞ்சிட்டா கூட அது யாரும் சொன்னல உரிமையாளர் செய்ய முடியுமா? உங்க கையில வந்து நான் தானா வளையத்தால நான் அவர் பக்கம் அனுப்பி வச்சு விடுவீங்களா? உடனே போலீஸ் கேஸ் கொடுப்பீங்க, இல்லை உங்க ஊர்ல இருக்கிற மாமா மச்சான கூட்டு வந்து வெடிப்பீங்க, அடிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. இதுதான் கடவுள். பாருங்க எவ்வளவு ஒரு கடவுள் இறக்கம் உள்ளவா இல்லை. நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அனுபவிக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அது சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நல்ல உரிமை உனக்கு இல்லை. கடவுளை படைப்பு ஆதாரம் சொன்னார், பருகி பெருகி பூமியை நிரம்புகிறதா பயன்படுத்திங்க, அதை கொடுத்தாரு கடவுள். இதெல்லாம் ஆதாம் மேவாள் மேல பட்டாயில் வச்சாரா? கிடையாது. கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். கிளைக்க அதாவது தளித்து விடாத, நீ எந்த வேலையுமே செய்யாத அப்படியே அனாமத்தா விட்டுட்டு ஒரு திராட்சை தோட்டத்துல அதுல ஏதோ இவ்வளவு பெரிய கொலைக்கு போல சின்ன சின்ன கொலை காய்ச்சிட்டு இருக்குது. அதை போய் இல்லாத ஏழை குழந்தைகளோ இல்லை ஏழை பெண்களோ வயசானோ சாப்பிட்றாங்க, அதை விட்டுடணும். அதை முன்னுக்கு சொல்லவும் கிடையாது. ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, ஏன்னா அது யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. அந்த நேரத்துல போய் இப்படிப்பட்டதெல்லாம் நீங்க படிக்காதீங்க, அபகரிக்காதீங்க, ஏழைகளுடைய கடனை மேன்மேல சுமத்தாதீங்க. அதுதான் இந்த திருவிவிலியம் இதெல்லாம் சொல்லுகிறது. அப்ப நம்ம முக்கியமா இறையனும் திருவிவிலியமும் இப்படி திரு அவையும் சொல்லுகிற சில திருட்டுகளும் சொல்லுகிற சில நிகழ்ச்சியை வத்திக்கான் சங்கத்தின் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய திருட்டுகளும் சொல்லுகிற அந்த நிகழ்ச்சி என்ன அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மன்னிக்க வேண்டும். முதல்ல மன்னிப்பு ஒப்புரவாகுதலை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. இதை முக்கிய யூபிலி நிகழ்வு என்பது திருப்பயணம் என்பதையும் அவர் சொன்னார். அந்த திருப்பயணம் எதை நோக்கி திருப்பயணம் கற்று முடிக்கும் போது அது நம்ம சொல்லலாம். எனவே இறையில் அடிப்படையான யூபிலி என்பது மன்னிப்பு, இரக்கம், கருணை இதை அடிப்படையாக கொண்டது. இது பாவத்தை விட்டு விலகவும் கடவுளினுடைய மன்னிப்பை பெறவும் அழைப்பு கொடுக்கிற ஒரு காலமாக யூபிலி காலம் இருக்கிறது. கத்தோலிக்க விசுவாசிகளின் ஒப்புரவின் வழியாக அடைய முடியும் என்பதை திரு அவை வலியுறுத்துகிறது. ஒப்புரவாது நம்ம போய் தனிப்பட்ட முறையில் ஒப்புரவு செய்வதில்லை, மாறாக சமுதாயமாக ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயமும் ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு மறை மாவட்டமும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஒப்புரவு யூபிலியின் மையமாக அமைகிறது. இது அரசியல்கள், நீதி, வாழ்வு, மன்னிப்பு இவற்றின் மையம் கொண்டுள்ளது. இந்த ஒப்புரவு எதுனாக்கா அரசியல்கள் ஒரு பகிர்தல், அது சொல்லலாம், பகிர் ஷேரிங் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். நீதி, வாழ்வு, மன்னிப்பு இவற்றின் மையமாக கொண்டது. இதை அதிகம் ஊக்கப்படுத்த வலியுறுத்துகிறது திரு அவை. அதுதான் நம்ம ஆழமா பார்க்கணும். இதைதான் ஆண்டவர் இயேசு முதலாக லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபக்கூடத்திலே எழுந்து எஸ்ஐயா சுருளிலே எடுத்து வாசிக்கிறார். அது என்ன வாசிக்கிறார்? 4ஆம் அதிகாரம் படிங்க, 18-19 2 வசனம் படிங்க. லூக்கா 4:18-19 இல்லையா? ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு ஒரு விடுதலை வாழ்வு அடைய, அவர்கள் ஒரு விடுதலை கிடைக்க,
அடிமைகள் உரிமை வாழ்வு பெற இந்த செய்தியை அறிவிக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை, அதான் யூபிலி ஆண்டு என்று ஆண்டவர் அங்கே அறிவிக்கின்றார், வெளிப்படுத்துகிறார். ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, வாழ்வு இது உங்களிலே பார்த்துனார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடமும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டுதான் யூபிலி ஆண்டு. ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அனுப்பியிருக்கிறார். இந்த ஏழைகளும் இல்லாதவர்களும் வாழ்வு பெறுவதற்கு, சிறைப்பட்டோர் வாழ்வடைவதற்கு. அதனாலதான் இயேசு சொன்ன எல்லா விஷயங்களும் அன்றைக்கு இருந்த யூத தலைவர்களுக்கு உறுத்தலாக இருந்தது. ஒரு கிணத்துல வந்து என்ன சொன்னார், ஒரு கிணத்தையும் காட்டினார். அது வரைக்கும் ஒரு கிணத்துல இருந்து எந்த கிணத்துல இருந்தாலும் அதே கிணத்துல மாறி, அதான் தண்டனை. ஒரு கண்ணை ஒருத்தரை குத்துறானா அதே கண்ணை போய் குத்துடும், அதான் தண்டனை. எந்த பல்ல உடைச்சாலும் அந்த பல்லையும் இன்னொருத்தர் அவன் பல்ல குடிக்க உடைக்கணும். இதுதான் அந்த காலத்து மோசே கால சட்டமா இருந்தது. இயேசு இதெல்லாம் மாற்றுகிறார். ஏனென்றால் அது யூபிலி ஆண்டு, வாழ்வின் ஆண்டு, மெசியாவின் ஆண்டு. நாங்களாம் நோன்பு இருக்கிறோம், ஏன் உங்க சீடர்கள் மட்டும் நோன்பு இருக்கிறதில்ல என்று பரிசேயர்கள் மறைநூலர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், மணமகன் இருக்கும் அளவும் மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? கடவுளே கூட இருக்கிறார் சொன்ன இல்லையா, ஆண்டவனே என் பக்கம், ஆண்டவனே இருக்காரு கூட, கடவுளே இருக்கிறார், அப்புறம் எதுக்கு நோன்பு என்று அவர் சொன்னார். மணமகன் இவரை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது உங்களை போல அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று மருந்து பேசுகிறார் இயேசு ஆண்டவர். எனவே ஒரு பாவியானவன் தண்டிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, மாறாக மனமாற வேண்டும். நேற்று நற்செய்தி பூசைக்கு உணர்வு தெரிஞ்சிருக்கும். அதாவது மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல, நோய் உற்றவனுக்கு. இது யாருங்க சொல்லுவான்? ஒரு பாவியை, ஒரு அயோக்கியன நீ மோட்சம் போ நரகம் போன்ற ஒரு தீர்ப்பு வழங்குற அதிகாரம் யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு இருக்குது. அந்த கடவுளே என்ன பண்ணாரு பார்த்தீங்களா, ஒரு பாவிக்காக, அவன் மரமாறுவதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், அவனுக்காக பரிந்து பேசுகிறார், அவன் சார்பாடிக்கிறார். அப்ப இந்த காலம் முக்கியமான காலமா இல்லையா? அதை நம்ம சொல்லுவோம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொன்னான வாய்ப்பு, வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த தள்ளுபடிகள் 3 நாள் தான் போடுறது, துணிக்கரையில கிடைக்குது, ஆர்டி கமால்ல கிடைக்குது, சேத்துப்பட்டுல ஆரன் சாமியில கிடைக்குது. ஓட மாட்டீங்க, மொத்தத்தில் ஆட்டை பிடிச்சி 4 பேர் ஒரு சேர் ஆட்டை பிடிச்சி போய் அந்த துணியை இலவசமா பாதி 10% தான், அவ்வளவுதான், மீதி ஃப்ரீ. ஒன்று துணி எடுத்தா 4 துணி ஃப்ரீ. ஓட மாட்டீங்க, பொன்னான வாய்ப்பு அவன் சொல்லுவான் ரேடியோல அனௌன்ஸ் பண்ணும்போது. அதே மாதிரிதான் இந்த யூபிலி ஆண்டு ஒரு பொன்னான வாய்ப்பு, மனம் மாறுவதற்கும், மன்னிப்பதற்கும், ஒப்புரவாவதற்கும், விடுதலை ஆவதற்கும், எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையாக உருவாக்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த யூபிலி காலம். இயேசுவின் அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த ஆண்டை அவர் அறிவிக்கின்றார். தன்னுடைய நற்செய்தியுடைய முதல் முழக்கமாக இந்த ஜெபக்கூடத்திலே இயேசுவின் இறப்பு உயிர்ப்பின் வழியாக பாவ விடுதலை, ஒட்டுமொத்த இந்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்னுடைய இறப்பின் உயிர்ப்பின் வழியாக என்ன பண்றார், அவர் மீட்டெடுக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு சகாப்தமாக ஆண்டவர் செய்கிறார். யாரும் உலகத்தில் எந்த கடவுளும் செய்யாத ஒரு ஈடு, தன்னையே காவு கொடுத்து இந்த மக்களுடைய பாவத்திற்கு விலை கொடுத்தார். ரத்தத்தை சிந்தி இந்த மக்களின் பாவத்திற்கு விலை கொடுத்தார். நீங்க ஒரு பொருளை அடமானம் வச்சுக்கிறீங்க, அடமானம் வச்ச பொருள் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு அதை கட்டாமல் கொடுப்பான். அப்படித்தான் இந்த உலகம் செய்த பாவத்திற்கு ரத்தம் என்ற வட்டி, கசையடி என்ற வட்டி, சிலுவை சுமத்தல் என்ற ஒரு வட்டி, இதெல்லாம் கடவுள் கொடுத்து கடைசியாக நீங்கள் பாவத்தின் கடன் சுமையாக மூட்டையாக வைத்திருந்த அந்த ஒட்டுமொத்த மூட்டைக்கு தன் உயிரை கொடுத்தார் கடவுள். அதை மீட்டார். அதுதான் ஒரு மிகப்பெரிய சகாப்தமாக ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினார். இது ஒரு ஆன்ம ஒரு விடுதலையை இது குறித்து காட்டுகிறது. எனவே இவை கடவுளோடு நாம் ஆன்மா விடுதலை அடைவது, புதுப்பித்தல், இவைகளை கடவுளோடு அவர் நம்மை ஒப்புரவாக்கினார் இயேசு ஆண்டவர். யூபிலி திருப்பயணம் என்று சொல்கிற பொழுது யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல எருசலேமில் மட்டும்தான் கோயில் இருந்துச்சு. அந்த எருசலேம் நோக்கிய ஒரு திருப்பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள அன்றைக்கு சென்றார்கள். இன்றைக்கு திரு அவையும்
வழியாக திருத்தந்தை அவர்கள் இந்த திருப்பயணத்திற்கான ஒரு நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி அழைக்கிறார். இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு ரோமையை நோக்கி, வத்திக்கானை நோக்கி ஒரு மிகப்பெரிய திருப்பயணம் ஏற்படுத்தி அங்கிருக்கிற அந்த திருக்கதவை திறந்து எல்லாரும் அந்த ஒரு விடுதலையை உணர்கின்ற யூபிலி விழா கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சியை உணர்கிற ஒரு நிகழ்ச்சியை காண்பதற்காக திருத்தந்தை மிகப்பெரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களாக திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்துவது வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த 4 திரட்டுகளை பற்றி நீங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. அந்த 4 திரட்டுகள், கொள்கை திரட்டுகள் என்ன சொல்லுகிறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ண பேசுகிறது, எப்படிப்பட்ட வாழ்வுக்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறது என்பதைதான் அது சொல்லப்படுகிறது. எனவே இந்த யூபிலி விழாவிலே மன்னிச்சது, தரிசா விட்டுறது, கடனை விட்டுறது, இப்படிலாம் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை சொன்னாலும் நம்ம பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம கிட்ட மத்தியில நிறைய தாறுமாறு இல்லையா? முதல் விஷயம், குடும்பங்களா எடுத்துக்கணும். பெரிய குடும்பம் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு கணவன் 3 பெண்களோடு வாழ்வான், அது ஒரு பெண் 3 கணவர்களோடு வாழலாம். இப்படிப்பட்ட தாறுமாறலாம். இதை விட்டு விட வேண்டும். உங்களுடைய ஒரிஜினல் ஏதோ ஒரு படம் வரிகள் சொல்றான் பத்தியா, இதை பேசும்போது இதாங்க அவர் முதல் கணவர், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதெல்லாம் விடுத்துட்டு நல்ல ஒரு பசுத்த வாழ்வுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். முடியுமா? விட்டுவிட முடியுமா? இதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியுமா? ஒரே கணவன் ஒரே மனைவி என்ற திருச்சபையின் கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியுமா? திருச்சட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியுமா? அப்படி நிறைவேற்றி வாழ்கிற ஒரு வாழ்வாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கடினமான. அதுவே மன்னிக்கணும். இந்த ஊர்ல எனக்கு தெரியாது யாரு எப்படின்ட்டு, ஏதாவது ஒரு குடும்பத்தை நீங்க கடைக்கு வச்சிருப்பீங்க, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இவங்களுக்கு அருட்சாதனம் கொடுக்கக்கூடாது சொல்லிக்கிறீங்களா? இல்லையா? அது யாருமே இல்லையா? எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா சில கிராமங்கள்ல அது நடக்குது. அது மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க, அவங்க தனித்து வச்சிருவாங்க. ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கும், ஆத்திரத்தில் அந்த மனிதன் தன்னுடைய தன்னிலை இழந்து சில தீமையை செய்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவனை அந்த ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அவன் ஒரு கிறிஸ்தவனாகவே வாழ மாட்டான், ஒரு அந்நியனை போல வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவர்களை மீண்டும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாச வாழ்வுக்கு அழைப்பது. அதுதான் திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டுடைய தயாரிப்பை தொடர்பே சொல்லிட்டார். ஏன்னா பிரிந்த சபைக்கு போயிருக்கலாம், அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவன் மீண்டும் அந்த என்ன சொல்றது ஊதாரி மனிதனை போல அங்க கிடைக்கும், அங்க போனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாம், நல்ல சரக்கடி சுத்தலாம்னு சொல்லி அவன் சாப்பிட்டு சுத்திட்டு இருந்தானாக்கா, அங்கெல்லாம் போயிட்டு அவன் எப்படி கடைசியில பன்றி தின்ற நெற்றுகளால் தன் வயிறை நிரப்பி நான் பாவம் செய்தேன், யாருக்கு? என் தந்தைக்கும் மாநக தந்தைக்கும் எதிராக என்று சொல்லி மனமாறி வந்தானோ, அதுபோல ஒருவேளை பிரிந்த சபைக்கு சென்றவர்கள் மீண்டும் நாங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை தவறு செய்தோம், ஆத்திரத்துல சாமியார் மேலே பக்கத்தில் இருக்கிற பங்காளி மேலே கோவப்பட்டு போயிட்டோம், மீண்டும் இந்த திருச்சபைக்கு வரணும்னா அவளை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இணைப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் துணை நின்று பரிந்து பேச வேண்டும். அதுதான் ஒரு பிராக்டிக்கல் ஒரு விஷயங்கள். இதுல ஒரு விஷயத்தை நான் கோரிட்டு காட்டி அடுத்த அமர்வுகளுக்கு நிறைய நேரம் ஆகிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியோடு முடித்துடலாம் என்று இருக்கு. 2000வது ஆண்டு நான் சொன்னேன் இல்லையா, அப்பதான் நாங்க குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டோம். 1 வருஷம் சாமியார் உடல்ல நான் கோவில் பங்கிலே ஒரு குருமடத்திலே துணை அதிபராக நான் இருந்தேன். அவர் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த கோவில் அந்த இடத்துல அந்த பங்கையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பங்குக்கும் துணை சாமியார், சென்னைக்கும் துணை சாமியார் என்ற ஒரு நிலை இருக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் அங்க பிரதராக படித்தேன். 91, 90, 91, 92, 93 ஆண்டுகள். அப்பொழுது ஒரு பிரச்சனை அந்த பங்கிலே நடந்தது. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பையன் ஒரு பொண்ணு தாறுமாறா போயிட்டாங்க. ஒரு இந்து பையனோட ஒரு கத்தோலிக்க பொண்ணு ஓடி போயிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாகி பஞ்சாயத்து ஆகி அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறி போய் அந்த குடும்பங்கள்லாம் அன்றைக்கு இருந்த ஃபாதரோட ஒத்து போகாம சண்டை போட்டு, அப்ப இருந்த ஃபாதர் நம்ம நண்பர் தான் வரும், அருளப்பா ஃபாதர் சின்ன சண்டை, ஏற்றிட்டாங்க சாமி பெரிய சண்டை, பொண்ணு சண்டை. அவங்களும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, ஆனா அதெல்லாம் அவங்க சமாதானம் ஆகலை. அதனால அந்த ஊருடைய ஒரு கட்டுக்கோப்பினுடைய அடிப்படையில் அந்த குடும்பத்தை என்ன பண்ணாங்க, பிரிச்சு வச்சுட்டாங்க.
இது நான் முதல்ல காலேஜ் படிக்கும்போது நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நான் 2000 சாமியார் ஆகிட்டு அதே இடத்துக்கு சின்ன சாமியாரா போறேன். அப்போ ஒரு குடும்பம் வந்திருக்குது. நான் வெளியே டவுனுக்கு திருப்பத்தூருக்கு போய் வரேன். ஃபாதர் அல்போன்ஸ் தாசன் அவரோட தான் ஆயிருந்தேன். அவர் இந்த ஓலை எழுதும் ஃபாதர் அப்படின்னு சொன்னோடனே சின்ன சாமியார் வருவார், அவர் ஓலை எழுதுவார். நாங்கள் அதை பிரசங்கத்துக்கு போனோம். அவர் பார்த்துக்கு வரட்டு ஓலைக்குள்ள காசு. ஆனா ஒண்ணு மட்டும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, உங்க கோவில பார்த்ததே இல்லை. ஆமா சாமி ரொம்ப நாளாச்சு கோவிலுக்கு வந்து அதை மட்டும் தான் சொன்னாங்க. என்ன பிரச்சனை அவங்க சொல்லவே. அப்ப 5000 அப்படின்ட்டு போயிட்டாரு. அவங்க 5000 ரூபாய் காசு ஓலை எழுதுறதுக்கான சூழ்நிலையோட நிற்கிறாங்க. நான் வந்த உடனே அங்க இருந்த சமையல் அம்மா வயசான ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களும் அவங்க சொன்னாங்க, சாமி இந்த மாதிரி பெரிய சாமி சொல்லிட்டு போனாங்க, ஓலை எழுதுறோமா அது காதெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு பார்த்தா பார்த்தா காசுல இருக்கு எல்லாம் இருக்கு. யார் அவங்கனாக்கா பார்த்தா நின்றுக்கிறாங்க. கூப்பிட்டு பார்த்தாக்கா இந்த பிரச்சனைக்குரிய குடும்பம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஊரை விட்டு விலைக்கு வைத்திருந்தாங்க அந்த குடும்பம். நான் சொன்னேன், நீங்க ஊரோட இணக்கமாயிட்டீங்களா? இல்ல பாரு. நீங்க கிறிஸ்துவ வாழ்வுக்கு வந்துட்டீங்களா? உங்க ஊர்ல பஞ்சாயத்துல வைப்பாங்களா? அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படிப்பா நான் ஓலை இருக்குது? உங்க ஊருக்காரங்க அறிவாக சொல்றியா? இது யார் செய்யற வேலை? இதெல்லாம் நடக்காது. உடனே அதுல ஒருத்தர் வந்து ஒரு வாலிப தம்பி ரொம்ப கோபப்படும். அப்படியா நான் போய் புளிய மரத்தையில கல்யாணம் பண்ணிக்கிறேன். புளிய மரத்தையில வேப்பாத்தையில கல்யாணம் பண்றேன். இங்கே இருக்கா வந்த போய் அங்கேயே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர் பொறுமை பேசி, இல்லை சாமி அவன் கல்யாணம் அதே சும்மா என்ன செய்யலாம் சாமி? வெரி குட், இதுதான் நல்ல வழி. என்ன செய்யலாம் நடந்துச்சு. நீங்களும் கத்தோலிக்க திரு அவை வந்து ஓலை எழுதி கல்யாணம் நடக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு குடும்பம் கடந்த 10 ஆண்டுகளாக ஊரோடு இணைந்தே இல்லை. கோவிலில் காலி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. இதை போய் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் யோசித்தேன், நீங்க ஊர் நாட்டாமையை போய் பாருங்க. மிஸ்டர் டோமினிக் ஒரு பேர் நல்ல மனுஷன். அது யூபிலி ஆண்டு 2000. அப்ப நான் அந்த ஆண்டை திருத்தந்தையினுடைய அழைப்பை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கொடுத்த அழைப்பை பயன்படுத்தினேன். இதே போல அழைப்பு விடுத்தார், மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் என்றுதான் சொன்னார். அப்ப இதை பயன்படுத்துறதுல நீங்க போய் நாட்டாமை பாருங்க. நான் அவரு ஒரு கடையில வேலை செய்வார், அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. நான் அவர் அங்க போய் பார்த்து தனியா பேசுறேன், நீங்களும் அவர்கள் பேசுங்க. அப்ப இவங்களை சொன்னேன், மறுபடியும் பஞ்சாயத்து வைப்பாங்க, கூட்டுவாங்க, 6 கால் கேள்வி கேட்பாங்க, 2 கேள்வி 3வது கேள்வி வரைக்கும் நீங்க அமைதியா பேசாது. நானும் அதை எவ்வளவு எழுதி ஊர்ல கேள்வி கேட்டேன். அது நான் சொல்லி எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும், எப்படி நீங்க நடந்துக்கணும். போயிட்டீங்க இல்லையா? ஏப்பா நான் தப்பு செஞ்சு நான் வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்கு பழசெல்லாம் கிளறி பேசுறேன், தப்பு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருக்க. மேற்கொண்டீங்க நீ அப்படியெல்லாம் எதிர்த்து பேசுறோம் வாதாடணும் கூடாது என்று அதையும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி அனுப்பிட்டு அங்க போய் நாட்டாமைக்கிட்ட போய் என்ன சொன்னேன், இது யூபிலி ஆண்டு, இது இந்த குடும்பம் கல்யாணம் பண்ணது தயாராக இருக்காங்க அப்ரோச் பண்ணாங்க. ஊரை வீடுலாம் செய்ய முடியாது சொல்லிட்டேன்னா, இருந்தாலும் திருத்தந்தை நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு, இவங்க எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிறாரு. ஏன் நம்ம பங்குல 10 ஆண்டுகளாக நம்ம விட்டு விலகி இருந்த இந்த குடும்பத்தை, கோவிலுக்கு வர முடியாத அந்த குடும்பத்தை, திவினருக்குன்னு வாங்க முடியாத அந்த குடும்பத்தை மீண்டும் நம்முடைய பங்கோடு நம்முடைய சமூகத்தோடு இணைத்து அவர்களுக்கு ஒரு இந்த திரு அவையில ஒரு அடையாளத்தை, மீண்டுமான ஒரு புதுப்பித்தலை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க கூடாது என்று நான் சொன்னேன். உடனே அவரும் சரி சாமி நான் ஊர்ல பேசி பெரியவங்களோட மக்களோட கலந்து பேசி சொல்றேன்னாரு. கலந்து பேசினா அவரு நாட்டாம அவர் சொன்ன எல்லாம் கேட்பாங்க, நீங்க சொன்ன எல்லாம் கேட்பாங்க. அவங்க வந்து பேசுவாங்க. 1-2 பேர் கேள்வி கேட்டானாக்கா, டேய் மோட்டு நிறுத்தா போதும், என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிற, அவங்கதான் வந்துட்டாங்க, அவங்க போய் என்ன பண்றது, போய் மறுபடியும் பழசு பத்தி பேசிக்கிறேன் வரேன்ட்டாங்களா, சரி ஒரு அவதாரமோ ஒரு பயணம் போட்டு முடிச்சிடுங்க, நீங்க சேர்ந்து வந்து அந்த ஓலை எதிர்த்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆகும். அப்ப 2 பேருமே அங்க போய் சந்திச்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க சொன்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு, அந்த கூட்டத்தில் நடந்திருக்கு. அவங்க பேசியிருக்கிறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த குடும்பமும் அதே பதிலை சொல்லியிருக்கு. பிறகு எல்லாரும் ஒரு விதமா சமாதானமாயி வராங்க, எல்லாம் பங்குசாமி பகிர்ந்து வராங்க. அப்ப அல்போன்ஸ் நான் ஃபாதர் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சாமி நீங்க ஓலை சொல்ல போயிட்டீங்க, இது மாதிரி குடும்பம் நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிதான் பேசுறாரு. நம்மளே ஏமாத்திட்டான் அவன் அப்படின்னு. ஏமாத்தல நீங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, நான் பிரதராக இருக்கும்போது தான் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க சொல்லியிருக்கிறேன், அது சரி பண்ணிடலாம். ஓலை எழுத வரும்போது நீங்க எழுதிருக்க, நம்ம 2 பேருக்கும் கூட வந்து பார்த்துக்கலாம் பாருங்க. சரி சரிட்டாரு அவரு பாருங்க.
அப்புறம் அதே மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள், அவர்கள் சார்பாக இருந்தார்கள். அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஓலை எழுதினார். கல்யாணத்தை அழகா கோவில்ல வச்சு நல்ல ஊரே திரண்டு வந்து அந்த திருமணத்தை கொண்டாடினார். மிக மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மணமக்கள் வீட்டார் வந்து அவன் கையெடுத்து கும்பிட்டு, பெரியசாமி கும்பிட்டாலும் தெரியல, நான் பாட என்னையாவது கையெடுத்து கும்பிட்டு, நீங்க சொன்ன ஆலோசனைக்கும் நீங்க செய்த அந்த ஏற்பாட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்க ஊரோடு இப்போ ஒன்றா இருக்கிறோம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேற இல்லை என்று அந்த 2000ஆவது ஆண்டு யூபிலி ஆண்டிலே அவர் சொன்னார்கள். எதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் என்றால், ஏதோ அவங்க ஏதோ நடந்து போச்சு அவங்களுக்கு அது நினைக்காதீங்க. நம்மிடமும் இருக்கின்ற இப்படிப்பட்ட விளக்குகளாக இருக்கலாம், வழக்குகளாக இருக்கலாம். நிறைய பேர் போலீஸ் கேஸ் போட்டு வச்சிருப்பீங்க. என் வரப்ப ஒரு மண்ணு மண்ணை வெட்டிட்டான், என் வீட்டுல ஒரு அடி தள்ளி வந்துட்டான், பரவாயில்லைங்க, வீடு கட்டிட்டான், ஆத்தத்துல கட்டிருக்கலாம், அக்கிரமத்தால கூட கட்டிடலாம், விடுங்க, அவ்வளவு பெரிய வீட்டு இடிக்கிற வழக்கு போடலாமா? வாழப்பான் நல்லா இருக்கு. அந்த ஒரு அடியில யோசிச்சு பாருங்களேன், அவன் அந்த ஒரு அடி கட்டாம இருந்தா இன்னும் வாழ்ந்துருப்பான். அந்த ஒரு அடி சேர்த்து கட்டிருந்தால வாஸ்து எல்லாம் கூட கட்டியிருப்பான். வாஸ்து இல்லாத கூட உருப்படுவான், உருப்படாது. அதான் நீ எதுக்கு அவனுடைய சாபத்தை கோபத்தை எல்லாம் நீ வாங்கிக்கிற, வாஸ்து இல்லாத தருவத்தெல்லாம் நீ வாங்கிக்கிற, தேவையில்லை. அவனுக்குள்ளதான் அவன் வாங்கி கொள்வான். ஆனால் நீ செய்ய வேண்டியது மன்னிக்க வேண்டிய ஒரு கடமை. இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை வழக்குகள் இருக்கிறதோ அத்தனை வழக்குகளையும் நீங்கள் வாபஸ் வாங்கணும், நிபந்தனை இல்லாமல் வாபஸ் வாங்கணும். அவன் யூபிலி ஆட முடியாதுல்ல. எப்படி செய்ய முடியும் ஃபாதர்? எப்படி மன்னிக்க முடியும் ஃபாதர்? போலீஸ்ல போய் எவ்வளவு கேஸ் கொடுத்து அலைய விட்டான் ஃபாதர். அந்த கேஸ் நடத்தினே போறீங்களா? கடைசி ஏறி நாளைக்கு சாவ போறோம், முதல் நாள் ஏரிக்கு போயிட்டு வந்து சாக வேண்டியது. வாழ்க்கை ஒன்றும் மாறாது. அது நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லிருக்கார். கடைசி காசை நீ செலவிடும் வரை, உன் கஜானா உன் பாக்கெட்ல இருந்து நீ செலவிடும் வரை அங்கிருந்து திரும்ப மாட்டாய், உன் வழக்கு முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போகும்போது சமாசம் பண்ணிக்கோ, வழியிலேயே சமாதானம் பண்ணிக்கோ. இயேசு சொன்ன வார்த்தைகள். இதுபடிப்பட்ட சமரசமோ ஒப்புரவோ சமாதானமோ நாம செய்யவில்லை என்றால் வாழ்க்கை விளங்காது, வாழ்க்கை வளமாகாது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். சொந்த பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகள் எத்தனை பேர் வழக்கு போட்டுச்சு? சொந்த பிள்ளைக்கு எதிராக பெற்றோர்கள் எத்தனை பேர் வழக்கு போடுகிறீங்க? அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பிகளாக வாழாம இருக்கிறீங்க? இதெல்லாம் வாபஸ் வாங்க. இதெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா? இருக்கிறது. நான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பத்தி அவரை பங்கு தந்தேன். அதனால நீங்கள் எல்லா மக்களும் ஒன்றாக இருங்கள், இணக்கமாக இருங்கள். அதனால பின்னாடி சில பின்விளைவுகள். இந்த பகிர்தெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம். அதான் யோசித்தேன். அன்புக்குரியவர்களே, அந்த 2000 அந்த மக்கள், இறை மக்கள் அந்த குடும்பத்தை தன்னோடு ஏற்றுக்கொண்ட விஷயம் 10 ஆண்டுகள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்லது கெட்டது விழா விசேஷம் எதுக்காக அவங்க போகல. அந்த குடும்பம் 10 ஆண்டுகள் கோவிலுக்கு வரல, நன்மை வாங்கல, ஒப்புரவு அருட்சாதனத்தை நிறைவேற்ற எதுவுமே செய்யல. பிறந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு இல்லை, புதுநன்மை இல்லை, எந்த அருட்சாதனமும் இல்லை. அவதிப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் வந்த பொழுது மகிழ்ச்சியா இருக்காங்க. அது மாதிரிதான் நீங்களும் இந்த யூபிலி ஆண்டிலே செய்முறைக்கு போக வேண்டும். போர்டு வச்சாச்சு, இந்த போர்டு வச்சாச்சு, ரோட்ல போர்டு வச்சாச்சு. இதான் யூபிலி ஆண்டா? இதான் யூபிலி ஆண்டு. மீட்டிங் வச்சாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு காஃபி, சாப்பாடு, பிரியாணி ரெடி பண்ணிருக்கலாம். ஆமா, நீங்க நல்ல தாராளமான மக்கள், நிறைய வீழ்ச்சிக்காரங்க இருக்கிறீங்க, தாராளமாக கொடுக்கக்கூடியவங்க, செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரே ஒருத்தர் செய்து செய்யலாம். ஆக இதெல்லாம் செய்து, இதான் ஜூபிலி விழாவா? இதான் தயாரிப்பா? இது அல்ல. அதுதான் திருத்தந்தை சொல்லுகிறார், ஜெபியுங்கள், ஜபத்தில் இதெல்லாம் முன்னிறுத்துங்கள், இதற்காக மன்றாடுங்கள். இந்த திரு அவை முழுவதும் சரியாக வேண்டும், இந்த திரு அவை முழுவதும் ஒப்புரவாக வேண்டும், இந்த திரு அவை முழுவதும் மன்னித்துக் கொள்ள வேண்டும், இந்த திரு அவை முழுவதும் நல்ல ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை திருத்தந்தை நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மட்டுமல்ல, அனுதின திருப்பலி நடைபெறுது இல்லையா? வயசானவங்களுக்கு என்ன வேலை? காலையில் எழுந்துருங்க, அந்த டிவி எல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. டிவியில ஏதாவது நல்லது சொல்றாங்க, அதான் யூபிலி விழா பற்றி நான் சொல்றாங்க. எப்படி சண்டை போடலாம், எப்படி வழக்கு போடலாம்,
எப்படி சாப்பாட்டுல விஷம் கலக்கலாம், எப்படி அடுத்த குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி அடுத்தவன் மனைவியை தன் மனைவியா மாத்திக்கலாம். இதை நீங்க விடாம பூசி கூட சிறுவ பாதை லேட் பண்ற பாதை போய் பார்க்கலாமான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அது மாதிரிதான் இந்த டிவி சீரியலை முழுக்க ஒழித்து கட்டிவிட்டு ஜெப வாழ்விலே பக்த சபைகளாக இணைந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்விலே இந்த திரு அவையும் நம்முடைய திருத்தந்தை கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் நல்ல விசுவாசம் உள்ள மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் முனைப்பை எடுக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், நம்மை அழைக்கிறார், நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் உள்ளத்திலே கொண்டு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இல்லை, வெயில் வருகிறது. நீங்களும் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகணும். பிள்ளைங்க 2 பேர் நான் வந்து கேட்டுக்கிறாங்க, டான்ஸ் ஆடிட்டார். அது வேற சாமியார் இவர் பேசி முடிச்ச கூட தான் நீ டான்ஸ் ஆடணும்னு சொன்னார். அந்த 2 பிள்ளைங்க திட்டிலே இருப்பாங்க, எப்ப நம்ம சாமியார் நிறுத்துவாரு நம்ம டான்ஸ் ஆடணும். அதனால இப்படி நிகழ்ச்சிகளா இருக்கிறதால அதெல்லாம் நிறைவேற்றுவோம். மகிழ்ச்சியா இருங்க. நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் நீங்க நிகழ்த்துங்க. ஒரு முறை சொன்ன தெரியுமா, ஞாபகம் ஒரு பாத்திமா திருவிழாவுக்கு நீங்க மறந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த தலைப்பு மறக்கல, அந்த உரையை நான் மறக்கல. செல்போன் இருக்குது, ஃப்ரீயாக கூட ஒரு 27 நிமிஷம் அந்த உரை போட்டு காட்டேன். ஒரு நாள் மன்னித்து மகிழ்ந்த மரியாள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் மறைவுரை ஆற்றவும் அந்த நவநாள் திருப்பதி ஆற்றவும் முன்னாள் பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நான் அந்த மன்னித்து மகிழ்ந்த மரியாள் என்ற தலைப்பின் கீழ் மன்னிப்பை மையமாக வைத்து நான் பேசினேன். அதிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் இன்றைய நாள் புனிதமான ஜான் பால் II அவர்கள், புனிதர் ஜான் பால் II அவர்கள் அவர் செய்த மன்னிப்பு, அன்னை தெரேசா தன் வாழ்விலே இழுக்கு தந்தவர்களுக்கு தந்த மன்னிப்பு, இப்படி எல்லாம் நிறைய மன்னிப்பை பற்றி நான் அதில் அடிக்க சொன்னேன். கடைசியாக உங்களுக்கு சொன்னேன், தீராத நோய் பட்டவர்களாக இருக்கிறீர்களா, படுத்த படுக்கையில் நீங்கள் இருக்கிறீர்களா, நீங்கள் வாழ்க்கையே இல்லை என்று முடிவு பண்ண சூழ்நிலையில் மருத்துவர்கள் இன்னும் 3 மாசம் 6 மாசம் தான் கட்ட தாங்காத, வீட்டுக்கு போய் பார்த்துங்க, நல்ல வேண்டியதை சமைச்சு கொடுத்து கேரி பண்ணுங்க சொல்லியிருப்பார் டாக்டர். அப்படிப்பட்ட கட்டையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரே ஒரு அருமருந்து இருக்கிறது உங்களை காப்பாற்றுவது. என்ன மருந்து என்றால் மன்னிப்பு மருந்து. நீங்க நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் நீங்க சிலரை மன்னிக்கவே முடியாம இருப்பீங்க, வஞ்சகம் வைராக்கியத்தோடு இருப்பீங்க. எவங்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கேட்பேன், என் பங்காளிட்ட கேட்க மாட்டேன், யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கேட்க மாட்டேன், கேட்பேன். ஆனா இந்த ஒரு குடும்பத்துக்கு போய் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், எங்க பங்கு சாமியார்ட்ட போய் நான் பாசம் செய்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். எதோ ஒன்றை நீங்கள் அது போயிட்டு பங்கு சாமியாராக இருக்கலாம், அவருடைய சாபத்தை வாங்கினவர்களாக இருக்கலாம் வச்சுக்கணும், அவருடைய கோபத்துக்கு ஆளானவர்களாக இருக்கலாம் வச்சுக்கணும். அவர் எங்க இருக்கிறாரோ போய் தேடி மன்னிப்பு வாங்கணும். நீங்க அதை போய் அந்த மன்னிப்பு பெற வேண்டும். அதுதான் நான் விரும்புவது. இன்னொன்னு அந்த மன்னிப்பு சொல்றேன். ஆக அன்புக்குரியவர்களே, அப்படி நீங்க மன்னிச்சீங்கன்னா பெட்ல படுத்த படுக்கையானாலும் எழுந்துருவீங்க. உங்க காலில் அழுகி போன ஒரு நிலை இருந்தாலும் மாறிவிடும். நம்ம அந்த ஞானசேகர் உங்க மில்டிகார் வீட்டுல ஊர் தங்குறாரா வந்துக்கிறாரா, அவங்க மனைவி யாரும் வந்துக்கிறாங்களா? மிஸ்டர் ஞானசேகர் அவங்க ஆளு இல்லைங்க, பின்னாடி திருநாள் போயிட்டாங்களா? ஓகே. அவருக்கு காலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு தெரியுங்களா? ஆபரேஷன் நடந்துச்சு. அப்புறம் ஆபரேஷன் பண்ண பண்ணல. அந்த பிரசங்க வைக்கும்போது அவருடைய நண்பர் ஒரு இடம் சொல்லி அனுப்பிச்சார், என் நண்பர் அங்க நோய் வாய்ப்பு இருக்கிறேன், நீங்க அவங்களை பார்த்து தேவை. அந்த திருப்பதி முடிந்தவுடன் இந்த கம்பத்தை அந்த சகோதரர் அந்த அம்மா அப்பா நண்பர் அந்த குணாவில் சந்திச்சாருங்க. அவர் நான் ஜெபிச்சுட்டு போனேன், நீங்க மனசுல அப்படிப்பட்ட ஏதாவது விஷயம் நான் மன்னிச்சுடுங்க. உங்க அப்ப சிஎம்சிக்கு அவர் ரெஃபர் பண்ணுகிறார், கால் ஆபரேஷன் பண்ணணும் சிஎம்சியில சொல்லிட்டான். ஆனாலும் அதுக்கு அப்புறம் ஒரு நாள் சொன்னார், அந்த நண்பர் தான் சொன்னார், படிக்காதவன் நான் அந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்தவன் அந்த சின்ன பையன் போய் மன்னிப்பு கேட்க கூட தவறு எங்க இருக்கிறதோ யார் செய்தீர்களோ அவர்கள் மன்னிப்பு கேட்பது தவறை, அதுதான் உங்களுக்கு விடுதலை, அதுதான் உங்களுக்கு வாழ்வு, அதுதான் தெரிஞ்சு மன்னிப்பு, ஒப்புரவாதல், சமாதான ஜெப வாழ்வு, கடைசியில மதுக்கு முன்னாடி பகிர்ந்து எல்லாவற்றையும் கொடுத்துருங்க. பிடிக்க தின்னதெல்லாம் கொடுத்துருங்க. செக்கையை சொல்றாரு, ஆண்டவரே யார் யார் நான் ஏமாத்திருந்தேன்னா அது 3 மடங்கா 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன் சொன்னாவே இல்லையா? என் சொத்துல ஐயா என் சொத்துல பாதி கொடுத்துறேன் ஏழைகள் சொன்ன, பாதி ஏழைகளுக்கு
அதுக்கப்புறம் எல்லாம் ஏமாத்திருந்தா அந்த அம்மா ஏமாத்த 4 விலை 100 ரூபாய் ஏமாத்தி 4 ரூபாய் கொடுத்துறான். சரி, பெரிய ஒப்புரவான இயேசுவோடு. அப்போ இயேசுதான் இந்த வீட்டிற்கு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று. அதான் பெரிய சீல். யூதனுக்கு ஒரு பெரிய சீல் அதுதான். நீயும் அபிரகாமின் மகன். யாரு? சாதாரணமானவர்கள் இல்லையா, அபிரகாமின் மகன், தாவீதின் வழி தோன்றல். அது இயேசுதான். அதுக்கு முன்னாடி அப்ப அது மாதிரி சொல்லும்போது அவங்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. நீயும் அபிரகாமின் பிள்ளை என்று சொல்லி அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த கடவுள். இந்த நேரம் டைம் கேட்க முடிச்சிடலாம். இல்ல போரடிதா ஏதாவது சொல்லணும். சிரிச்சுக்கிறாங்க அவங்க. ஓகே. ஆக அன்பு சகோதர சகோதரர்களை, நானும் ஒரு உடன்பிறவா சகோதரனாக, திரு அவையின் சகோதரனாக உங்களை சகோதர சகோதரியாக பாவித்து இதையெல்லாம் இந்த அறிவுரையாக சொல்லி வாழ்வாக திரு அவை இந்த யூபிலி ஆண்டுல கொடுக்கிற அழைப்பை ஏற்று அதனுடைய விளிம்பைகளை வாழ்வாக மாற்றுவது. விளிம்புகள் என்னென்ன ஃபாதர் சொன்னார், இதெல்லாம் வாழ்வாக நம்ம மாற்றுவதே சிறந்தது. அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த அரிய பெரிய வாய்ப்பை தந்த அனைவருக்கும் இந்த வேலை நன்றி கூறி இடம் அமர்வது. நன்றி, வணக்கம். நம் வாழ்வாக்கு அரிய பெரிய செயல்வடிவ சிந்தனைகளை நமக்கு வழங்கி தெளிவான விளக்கங்களையும் தம்முடைய வாழ்க்கை அனுபவங்களையும் வழங்கிய அன்பிற்குரிய அர்ப்பணி லூர்து சேவியர் அவர்களுக்கு நன்றி. நன்றியினை தெரிவிக்கும் விதமாக பொன்னாடை போட்டி நினைவு பரிசினை வழங்க திரு நிக்கோலஸ், திருமதி வியாகுலமேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அந்த